இம்மட்டும் கைவிடா தேவன் இனியும் கைவிட மாட்டார். இம்மட்டும் கைவிடா தேவன் இனியும் கைவிட மாட்டார். தாயின் வயிற்று தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாயின் வயிற்று தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல கால வேளையில் கூட 6ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே கர்த்தர் நம்மை கிருபையாய் அவருடைய சமூகத்தில் கொண்டு வந்த கிருபைகளுக்காக அவரை நான் அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த மாதத்துக்குரிய வார்த்தை என்னப்பா என்று சொல்லி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை இந்த வேளையில் கூட நாம் தியானித்து நாம் ஜெப ஆசீர்வாதத்தோடு நாம் கடந்து செல்வோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுகிற வார்த்தை ஏசாயா புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். ஏசாயா 46ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் அல்லேலூயா, இனிமேலும் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்னென்று சொன்னால், தப்புவிப்பேன். அல்லேலூயா. எந்த காரியமாக இருந்தாலும் சரி, உலகத்திலே, சமுதாயத்திலே, குடும்பத்திலே பல காரியங்கள், எந்த காரியங்கள் உங்களுக்கு வந்தாலும் நான் தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் பேசுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா விதத்திலும் இந்த உலகத்தில் நகரத்தை காவலாளர் விழித்திருக்கிறது வருதா என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நாம் அறியாத வரக்கூடிய எல்லா காரியங்களுக்கும் ஒருவேளை சாத்தானுடைய கிரியைகளாக இருக்கலாம், உலகத்தில் அநேக எதிர்பார்ப்புகள் இருக்கலாம், தேசத்தில் அநேக எதிர்பார்ப்புகள் இருக்கலாம், குடும்பத்தில் அநேக எதிர்பார்ப்புகளாக இருக்கலாம். அதற்கு தடையாய் எதிர்ப்பாய் வருகிற சூழ்நிலை மத்தியிலே நான் தப்புவிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் நமக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. எல்லா விதத்திலும் நம்மை தப்புவித்து பலப்படுத்தி நடத்தி ஆசீர்வதிக்கிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தில் ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். நாம் செய்ய வேண்டிய காரியம் வேதத்தில் நான் பார்க்கிறோம், உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து நடப்பீர்களாக. அல்லேலூயா. தேவ சமூகத்தில் எல்லா காரியத்திலும் நாம் தப்புவிக்க வேண்டும் என்று சொன்னால், தப்பித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து நடப்பீர்களாக. அப்போது அவர் உங்கள் எல்லா சத்துருக்களின் கைக்கும் உங்களை தப்புவிப்பார் என்று அவர்களுக்கு சொல்லி இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. சமரியாவிலிருந்து ஒரு தீர்க்கதரிசி வருகிறான். அந்த தீர்க்கதரிசி சொல்லுகிற வார்த்தை
அந்த வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படியில. அதிகாரத்தில் நீங்க பார்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. எழும்பி கர்த்தருக்கு கீழ்ப்படுங்க, கர்த்தருக்கு பயப்படுங்க, கர்த்தருக்கு சரியா பலி செலுத்துங்க, கர்த்தருக்கு சரியா ஆராதனை செய்யுங்க என்று சொல்லி வார்த்தை அறிவிக்கப்படுகிறது. அல்லேலூயா. ஆனா அவங்களும் என்ன செய்யறாங்களா, அந்த பயம் இல்லாத, அந்த பக்தி இல்லாத, அந்த விசுவாசம் இல்லாத, அந்த நம்பிக்கை இல்லாத அவர்கள் என்ன செய்கிறார்களா, 32ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். பயப்படுறாங்க தான், ஆனால் அல்லேலூயா அவர்கள் கர்த்தருக்கு பயந்ததும் அன்றி தங்களுக்காக ஆராதனை செய்கிறதற்கு தங்களுக்குள் ஈனமானவர்களை ஆசாரியர்களாகவும் ஏற்படுத்தினார்கள். அல்லேலூயா. இவர் இந்த ஆசாரியன் என்ன பண்றாரு, பயப்படு, விசுவாசி, பரிசுத்தமாறு, நல்ல பலி செலுத்து, ஆண்டவருக்கு உகந்த காரியத்தை செய்ய, தப்பு வைக்கப்படுவீர்கள்னு சொல்லி இவர் சொல்லின்னு இருக்கிறாரு. இது சரிப்பட்டு வராது. நாங்கள் கர்த்தருக்கும் பயப்படுவோம். அல்லேலூயா. என்ன சொல்றாங்க, கர்த்தருக்கு பயந்ததும் அன்றி மேடைகள் உள்ள கோவில்களில் தங்களுக்கு ஆராதனை செய்வதற்கும் தங்களுக்குள் ஈனமானவர்களை ஆசாரியர்களாக ஏற்படுத்தினார்கள். அவங்க இஷ்டத்துக்கு என்ன பண்ணிட்டாங்க, ஈனமானவர்கள் சொன்னால் ஒன்றுமே இல்லாதவன், அவனுக்கு வேதத்தை பற்றி என்ன தெரியாது, ஒரு அறிவும் கிடையாது. அல்லேலூயா. இன்றைக்கு நிறைய காரியம் இப்படி தான், அந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்து, அவருக்கு பயந்து ஜீவிங்க, வாழுங்க என்று சொல்லி எவ்வளோதான் ஆசாரியன் எடுத்து வார்த்தைகளை சொன்னாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க, நான் கர்த்தருக்கும் பயப்படுவோம், விக்கிரகங்களுக்கும் என்ன செய்வோம், பலியிடுவோம். அல்லேலூயா. அதையும் செய்வோம். அப்படின்னா விக்கிரகம் சொன்னால் சில தான் நினைக்கக்கூடாது. அல்லேலூயா. அங்கே கர்த்தருக்கும் பயப்படுவோம், கீழ்ப்படுறதும் இல்லை, விசுவாசமாகவும் இருப்போம், அவிசுவாசமும் எங்களுக்குள்ள இருக்கும். அல்லேலூயா. ஒரு பக்கம் பரிசுத்தமும் இருக்கும், இன்னொரு பக்கம் அசுத்தமும் இருக்கும். ஒரு பக்கம் நாங்கள் உண்மையாக தான் இருப்போம், இன்னொரு பக்கம் பலவீனமாக தான் இருப்போம். ரெண்டும் என்ன பண்ணுது, கலந்து வருவதற்கேற்ற ஒரு ஆசாரியர்கள் என்ன பண்ணுறாங்களா, அதுக்கேற்ற ஆசாரியன் தான் ஈனமானவன். அல்லேலூயா. இப்படி ஆண்டவர் எழுப்புகிறார். சமாரியாவில் ஒரு ஆசாரியன் என்ன செய்கிறாரு, எழுப்புகிறார். அல்லேலூயா. எதற்காக எழுப்புகிறான்னு சொன்னா, அவனை தப்புவிப்பதற்காக. அல்லேலூயா. தாவீது சொல்றான் 91ஆம் சங்கீதத்தில் 2ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். 2ஆம் வசனத்தில் அவன் சொல்றான், நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்க ஒரே தீர்மானமா சொல்லுகிறான். அல்லேலூயா. ஒரே உறுதியாய் சொல்லுகிறான். அந்த நம்பிக்கை எப்படி இருக்கிறது? அல்லேலூயா. நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லு. எல்லாம் அவர்தான், எல்லாம் அவர்தான். அப்படின்னா இங்க தாவீதுக்கு ரெண்டு மனசு இல்லை. கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன், அதையே நாடுவேன். இந்த தீர்மானத்தில் இருக்கும்போது தான் கீழே நீங்க எல்லா வசனத்தையும் வாசிக்கும்போது அடைக்கலம் வந்துடுது, ஆதரவு வந்துடுது, தப்பு வைக்கிறாரு. 3ஆம் வசனத்தில் அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கு கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அல்லேலூயா. ஆண்டவருடைய வாக்கு தத்தங்கள் உண்மைதான். அவர் வாக்களிக்கிறவர் மாறாதவர் தான். அவர் செயல்படுகிறவர் நிஜமானவர் தான். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே அதுக்கேற்றவாறு நாம் என்ன செய்யணும், வாக்கு தத்தத்துக்கு ஏற்றவாறு நாம் என்ன செய்யணும், செயல்படணும். அல்லேலூயா. வாக்கு தத்தம் கொடுத்தாரு, ஆனா
என் வாழ்க்கையில் நடக்கலையே. ஏன்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் நம்ம அங்க பார்த்தோம். என்ன பார்த்தோம்? ஈனமான ஆசாரியர்களை அவங்க சேர்த்து ரெண்டுக்கும் என்ன பண்ணிட்டாங்க? பங்குள்ளவர்களா இருந்தாங்க. ஹல்லேலூயா. அதனால சில காரியம் நடக்காமல் போனது. ஆகினால தேவ சமூகத்தை ஒரே நம்பிக்கை, ஒரே விசுவாசம். கர்த்தருக்கு பயப்படுறேன்னா அவருக்கு தான் பயப்படணும். ஹல்லேலூயா. தேவன் மேல நம்பிக்கை வைக்கிறேன்னா தேவன் மேல தான் நம்பிக்கை வைக்கணும். எல்லா விஷயத்திலும் அவர் எனக்கு செய்வார், அவர் எனக்கு தேவன், அவரை நான் நம்பி இருக்கிறேன், அவரே எனக்கு கேடகமா இருக்கிறார், அவரே எனக்கு துருகமா இருக்கிறார், அவரே எனக்கு அடைக்கலமா இருக்கிறார், அவரே எனக்கு ஆதரவு, அவரே எனக்கு பலன், அவரே எல்லாம் எனக்கு. ஹல்லேலூயா. இந்த ஒரே நம்பிக்கையிலே, ஒரே விசுவாசத்துல, ஒரே அன்பிலே நீ தரித்திருக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமா சொன்ன வார்த்தையை அவர் தவற மாட்டார். ஹல்லேலூயா. இம்மாத நம்மை தப்பு காரியத்தில், ஆனால் சத்ரு கைகளுக்கு, ஜனங்கள் கைகளுக்கு, பலவிதமான கைகளுக்கு, பலவிதமான விரோதங்களுக்கு எல்லாவற்றுக்கும் நான் என்ன செய்வேன்? தப்புவிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் எப்பேற்பட்ட காரியம் வந்தாலும் சரி, தேசமே சேர்ந்து என்ன செய்தது? தானியேலுக்கு விரோதமாக எழும்பினது. ஹல்லேலூயா. தேசமே என்னானது? எல்லாம் சேர்ந்து தரி ராஜா கிட்ட போயிட்டு என்ன செய்தானுங்க? தானியேல் சட்டத்தை என்ன செய்துட்டான்? மீறிட்டான். ஹல்லேலூயா. எல்லாம் தெரிந்து மீறிட்டான் அவன். அதனால அவனை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி என்ன செய்தாங்க? தானியேலுக்கு விரோதமா எழும்பிட்டாங்க. ஹல்லேலூயா. தானியேல் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். தரி ராஜா என்ன செய்தான் என்று சொன்னால், சூரியன் அஸ்தமிக்கிற மட்டும் அவன் என்ன செய்தான்? பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான். மனுஷன் எவ்வளோ பிரயாசப்பட்டாலும், ஹல்லேலூயா, நமக்காக எத்தனை அதிகாரிகள் சப்போர்ட்டா வந்தாலும், அல்ல உலகத்தின் ராஜாக்களே நமக்கு சப்போர்ட்டா வந்தாலும், ஹல்லேலூயா, யார் என்ன முயற்சி செய்தாலும் அவங்களால தப்புவிக்க முடியாது. ஹல்லேலூயா. உன்னை மீட்டெடுக்க முடியாது. சில பேர் சொந்த பந்தங்களை நம்புவாங்க, அவங்க உள்ளுக்குள்ளவே என்ன பண்ணுவாங்க? ஹல்லேலூயா, வலை தோண்டிடுவாங்க. ஆனால் நம்முடைய தேவன் அப்படி இல்லை. ஹல்லேலூயா. தேவ பிள்ளை இன்னைக்கு நம்பிக்கை எது மேல ஓடுது? யார் மேல் ஓடுது? தானியேல் தரி ராஜாவை நம்பல. ஹல்லேலூயா. தரி ராஜா மேல் நம்பிக்கை வைக்கல. அவன் ஜெபித்த 3 வேளை ஜெபம்தான் அவனுடைய வாழ்க்கையில வாசிக்கிறோம். 16ஆம் வசனம் 16. அவனே சொல்லிட்டான். ஹல்லேலூயா. நான் எவ்வளோ முயற்சி எடுத்தேன், காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும், சூரியன் அஸ்தமிக்கிற வரைக்கும் என்ன செய்தேன்? நான் பிரயாசப்பட்டேன், என்னால் முடியலப்பா. நான் ராஜா தான். ஹல்லேலூயா. நான் சட்டம் போட்டால் அது நிறைவேறுந்தான், எல்லாம் நடக்கும். ஆனால் இந்த சூழ்நிலையில உன்னை காப்பாற்றுவதற்கு என்னால் ஆகாது. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் எவனால் ஆகாது, யாராலும் முடியாது. யார் தப்புவிக்க, உன்னை தப்புவிக்க ஒருவராலும் முடியாது, அவர் ஒருவர் மாத்திரமே. ஹல்லேலூயா. அவன் தரி ராஜா சொல்றான், நீ வணங்குற தெய்வமே உன்னை தப்புவிக்கட்டும். ஹல்லேலூயா. அவர் தான் உன்னை தப்புவிப்பார். ஆகினால நாம் 20ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ கூட அவனுக்கு ஒரு டவுட்டு தான். ஹல்லேலூயா. அவர் சந்தேகத்தில் தான் அவன் கேட்குறான். என்னன்னு சொல்லி கிட்ட வந்து துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனாகிய தாசனே,
நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? அல்லேலூயா. இருந்தாரா என்று தானியேல் தெரிஞ்சுக்கிறான். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகிட்ட தான் தெரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. ராஜாவா இருந்தாலும் மந்திரியா இருந்தாலும் யாரா இருந்தாலும் எப்பேற்பட்டவர்களா இருந்தாலும் அவர்கள் என்ன செய்யணும்? கர்த்தருடைய பிள்ளைகள் இடத்துல ஜெபிக்கிற மகனிடத்தில் தான் அவன் தெரிஞ்சுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால அங்க நான் பார்க்கிறோம். அப்போ அவர் சொல்றார், தான் 21 அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை என் தேவன் தப்புவிக்க அவர் வல்லவராயிருந்தார். அவர் என்னை மீட்டெடுக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் பெரியவராயிருந்தார். அதனால தான் அவன் வாயிலே சொல்றான். பரி ராஜா வாயில என்ன சொல்லுகிறான்? 27ஆம் வசனத்துல, அவரே, அல்லேலூயா, அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களை செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று எழுதிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. ராஜா வாயிலேயே வருகிறது. அவன் எவ்வளோ பிரயாசப்பட்டாலும் முடியல. உலகத்தில் நீ எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் எதுலேயும் மீட்க முடியாது, தப்புவிக்க முடியாது, தப்பித்து கொள்ள முடியாது. அல்லேலூயா. சத்துரு கையிலே, உலக ஜனங்கள் மத்தியிலே எல்லா காரியத்திலையும் தேவ பிள்ளையே இங்க தானியேல் சொல்றான், நான் தேவனுக்கு பயந்தவன். அல்லேலூயா. நான் தேவனுக்கு பயந்து அவரை இடாவிடாமல் ஆராதித்த என் தேவன் என்ன செய்தார்? தப்புவித்தார். அல்லேலூயா. அதை பார்த்து கொண்டிருந்த அரசன் அவன் பார்த்து அவனுக்குள்ள என்ன வந்துடுச்சு? அல்லேலூயா. பெரிய ஒரு மாறுதல் வந்தது, பெரிய ஒரு நம்பிக்கை வந்தது. எப்படின்னு சொன்னா, அவனுடைய ராஜாவுடைய கண்களுக்கு முன்பாக நடந்த அற்புதம். அல்லேலூயா. சிங்க கபியில தூக்கி போட்டவன் எல்லாரும் என்ன பண்ணுது? சிங்க கபியில அவர்கள் போடும்போது போறதுக்கு முன்னே பாய்ந்து என்ன செய்தது? எல்லாரும் சாப்பிட்டுச்சு, ஒரு முடி கூட வைக்கல. அல்லேலூயா. ஆனா தானியேல் உள்ள விழுந்த உடனே சிங்கங்கள் எல்லாம் அமைதியா நின்று பார்த்துன்னு இருக்குது. அகோர பசியில் இருக்கிற சிங்கம். அல்லேலூயா. தண்டனை நிறைவேற்றுவதற்காக வைத்திருந்த சிங்கம். ஆனால் தானியேல் அது என்ன செய்யல? ஒன்றும் செய்யல. ஏன்னா தப்புவிக்கிற தம்முடைய தூதனை என்ன செய்யிட்டாரு? அனுப்பிட்டார். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட தானியேலை போன்றதான ஒரு ஜெப வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில மாதத்தில் ஆண்டவரோடு கூட நீ நெருங்கி இருந்தால், தேவனுக்கு பயந்து ஜீவித்தால், எப்பேற்பட்ட சிங்க கபியா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட ஜனங்கள் எழும்பினாலும் சரி, எப்பேற்பட்ட சத்துருக்கள் எழும்பினாலும், சாத்தானுடைய கிரிகள் எதிராக வந்தாலும், எத்தனை தடைகள் வந்தாலும், என் தேவன் அதை தடைகள் எல்லாம் உடைத்து தகத்தெறிந்து உன்னை தப்புவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. தப்புவித்து மீட்டெடுக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். இன்னொரு வசனம் சொல்லுகிறது, மீகா புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். மீகா புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அசிரியன் நம்முடைய தேசத்தில் வரும்போது, நம்முடைய எல்லைகளை மிதிக்கும் போதும் அவனுக்கு நம்மை தப்புவிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அசிரியன் நம்முடைய தேசத்துல வந்து அவன் கால் வைக்கும் போதே
ரெடி ஆகிடும், தூதர்கள் ரெடி ஆகிடுவாங்க. அல்லேலூயா. தேவ சமூகம் நமக்கு ரெடி ஆகிடும். எதுக்கு? உன்னை மீட்குவதற்கு. அல்லேலூயா. உன்னை தப்புவிப்பதற்கு உடனே அங்கே ரெடி ஆகிடுது. அல்லேலூயா. இங்கே சொல்லுகிற நம்முடைய எல்லைகளை அவன் மிதிக்கும் போது அவனுக்கு நம்ம என்ன செய்வார்? தப்புவிப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, அசிரியன் எவ்வளவு தான் நமக்கு எதிராய் வந்தாலும், தேசத்தையே அவன் மடக்கணும்னு நினைத்தாலும், அல்லேலூயா. ஏசாயா புத்தகம் சொல்லுகிறது 36ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். 36:15. கர்த்தர் நிச்சயமாய் நம்ம என்ன செய்வார்? தப்புவிப்பார். இந்த நகர அசிரிய ராஜாவின் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி எசேக்கியா உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவான், அதற்கு இடம் கொடாதீர்கள் என்று அசிரியா அப்படிதான் பேசுவான். அல்லேலூயா. சத்ரு அப்படிதான் பேசுவான். அவர் சொல்லியிருந்தார் பாரு, பாஸ்டர் வாக்கு தத்தம் கொடுப்பாரு, பாஸ்டர் நடத்துவார், பாஸ்டர் செய்வார். அல்லேலூயா. ஆனால் உங்களை என்ன செய்ய முடியாது? அவன் தப்பு வைக்க முடியாது. தப்பு வைக்கிறதுக்கு யார் அவன்? இப்படியெல்லாம் அசிரியன் என்ன பண்ணுறான்? சொல்லின்னு இருக்கிறான். அசிரிய சனகரிப்பு என்ன பண்ணுறான்? இப்படித்தான் அவன் செய்து இருப்பான். அல்லேலூயா. ஆனால் அவன் எவ்வளவு தான் அசிரியன் மேற்கொள்ள வந்தாலும், அல்லேலூயா, எவ்வளவு முயற்சி செய்தாலும் கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார். இந்த நகரம் அசிரிய ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. அங்கே ராஜாக்கள் புஸ்தகத்தில் நீங்கள் பார்க்கும்போது தேசத்தை, அல்லேலூயா, தேசத்தை அசிரியன் ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி எசேக்கியா உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவான். அல்லேலூயா. மீட்டெடுப்பார், தப்புவிப்பார் தேசத்தை. நாட்டில் தேசத்தை என்ன பண்ணுவார்? ஆண்டவர் அசீரியன் கையிலிருந்து தப்புவிப்பார். அல்லேலூயா. இந்த மாதத்தில் ஆண்டவர் தேசத்திலே அசீரியன் கையிலிருந்து என்ன பண்ணுவாராம்? ஆண்டவர் தப்புவிப்பார். அல்லேலூயா. நம்பிக்கையோடு தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். நான் சொல்றது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. தேசத்தை அசீரியன் கையிலிருந்து என்ன பண்ணுவார்? ஆண்டவர் தப்புவிப்பார். அவன் எவ்வளோ தான் முயற்சி பண்ணட்டும், அவன் என்னதான் செயல் பண்ணட்டும், அவன் எவ்வளோ தான் எந்த காரியத்தை நாடி என்னென்ன செய்தாலும், அல்லேலூயா, ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அவருடைய பிள்ளைகள் பக்கம் இருக்கிறார். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் அசீரியன் கையிலிருந்து தேசத்தை கர்த்தர் என்ன செய்வாரா? அவன் எவ்வளவு எழும்பனான். ஆனால் 37 கடைசி 2 வசனத்தில் நான் பார்க்கிறோம், அவன் பிள்ளைகளே அவனை என்ன பண்ணிட்டாங்க? அல்லேலூயா. அவனுடைய குமாரர்களே, அவனுடைய கர்ப்ப பிறப்புகளே அவங்களே என்ன பண்ணிட்டானுங்க? வெட்டி போட்டானுங்க. அல்லேலூயா. அசிரிய ராஜாவை என்ன பண்ணாங்க? வெட்டிட்டாங்க. அவங்களே வெட்டி போட்டாங்க. அவங்களுக்குள்ளவே பிரச்சனை வந்துடும், அவங்களுக்குள்ளே போராட்டம் வந்துடும், அவங்களுக்குள்ளே தொல்லை வந்துடும். ஆண்டவர் மீட்கும்போது சும்மா மீட்க மாட்டார். அல்லேலூயா. தேவப்பிள்ளை யோசேபாத்துக்கு விரோதமாக எழும்பின அந்த ஜனங்களுக்கு தப்புவிக்க ஆண்டவர் சொன்னாரு, யுத்தம் உங்களுடையது அல்ல, என்னுடையது. அல்லேலூயா. உங்களுக்காக நான் யுத்தம் பண்ணுவேன்னு சொல்லி ஆண்டவர் எழும்பினார். தேவப்பிள்ளை, இன்றைக்கு ஆண்டவர் நம்மை தப்புவித்து, தேசத்தை தப்புவித்து, எல்லாவற்றையும் தப்புவித்து காக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. அந்த தேவாதி தேவன் எப்பவுமே, பவுல் சொல்றார் ஒரு வசனத்துல, 2 கொரிந்தியர் 1:10 நான் வாசிக்கிறோம். பவுல் என்ன சொல்றார்? அங்கு
அவர் எங்களை என்ன செய்தாரு? தப்புவித்தார். இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். நம்புகிற பிள்ளைகளுக்கு ஆகும். அல்லேலூயா, அல்லேலூயா. தப்புவித்தார், தப்புவிக்கிறார், தப்புவிப்பார். நம்ம தேவன் அப்படி. அல்லேலூயா. அது விசுவாசிக்கணும், அதை நம்பணும், அதை ஏற்றுக்கொள்ளணும். கர்த்தர் மேல் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையில கொஞ்சம் கூட என்ன செய்யக்கூடாது? குறையக்கூடாது. அல்லேலூயா. அந்த நம்பிக்கை கொஞ்சம் கூட குறையக்கூடாது. நம்ம எல்லா நேரத்திலும் என்ன பண்றோம்னா அப்பப்போ வேற நம்பிக்கை மாறிடுது. அல்லேலூயா. அது மேலே இது மேலே அப்படி இப்படி என்ன பண்ணுது? சிந்தை, இருதயம் பயத்தினால் என்ன பண்ணுது? தடுமாடிடுது. ஆனால் கர்த்தருக்கு பயந்து பார், கர்த்தரை நம்பிப்பார், கர்த்தரை விசுவாசித்து பார், ஒரே நம்பிக்கையில் இருந்து பார். கர்த்தர் உனக்கு கொடுத்த வாக்கு தத்தம் நிச்சயமாய் நிறைவேறும். அல்லேலூயா. ரெண்டும் செய்தர்றது. ஒரு பக்கம் ஆண்டவர் பயமும் இருக்குது, இன்னொரு பக்கம் பயம் இல்லாத தனையும் இருக்குது. கீழ்ப்படிதலும் இருக்குது, கீழ்ப்படியாமையும் இருக்குது. ரெண்டுக்கு பங்கு உள்ளவங்க ஆயிடுறாங்க. அதனால தான் சில காரியங்கள் தாமதமாகுது. அல்லேலூயா. அந்த வாக்கு தத்தம் கிரியை செய்ய முடியாதபடி சில காரியங்கள் தடையாவதற்கு நம்ம தான் காரணமே தவிர என் தேவன் ஒரு காலம் ஒருபோதும் அவர் காரணம் அல்ல. அல்லேலூயா. அவர் வாக்களித்தவர் உண்மையுள்ளவர், வாக்கின்படி செய்வார். அவர் எல்லா காரியத்திலும் ரொம்ப கவனமா இருக்கிறார். அவருடைய பிள்ளைகள் மேல் ரொம்ப கவனமா இருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆகினால் அவர் தாங்குகிறார், ஏந்துகிறார், நம்மை தப்புவிக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய முதிர் வயது வரைக்கும் என்ன செய்கிறாராம்? தாங்குகிறார், தப்புவிக்கிறார். கடைசி வரைக்கும் அவருடைய வாக்கு தத்தம் இன்னைக்கு இருந்து நாளைக்கு போயிடுறது இல்லை. அந்த வாக்கு தத்தத்தை சொல்லி சொல்லி தான் மோசே இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்து விடுவித்து கொண்டு வந்துட்டார். அல்லேலூயா. ஏன்னா வாக்கு கொடுத்துட்டவர் மீற முடியல. அதனால் என்ன பண்ணிட்டாரு? மோசேனுடைய வார்த்தையை கேட்க ஆரம்பிச்சிட்டார். அல்லேலூயா. இன்றைக்கு வாக்கு தத்தம் உண்மை உள்ளது தான். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க அத்தனை வாக்கு தத்தங்களும் நமக்குரியது தான். ஆனால் அதுக்கு ஏற்றவாறு நம்ம என்ன செய்ய வேண்டும்? நம்மை அர்ப்பணிக்கணும், ஒப்பு கொடுக்க வேண்டும், அதில் நடக்கணும். இல்லை எவ்வளோ சத்தியம் நீ சொன்னாலும், நீ எவ்வளோ பேசினாலும், எனக்கு கொஞ்சம் உலகம், கொஞ்சம் ஆண்டவர், கொஞ்சம் பக்தி, கொஞ்சம் அப்படி கொஞ்சம் இப்படி தான் நான் ஓடுவேன்னு சொன்னால் அது உன்னுடைய பாடு. அல்லேலூயா. தேவன் இடைப்பட முடியாது. தடைகளே நாமே ஏற்படுத்தி கொள்ளுகிறோம். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை என்பது பாருங்க. தாவீது சொல்றாரு. தாவீது என்ன சொல்றார்? 2 சாமுவேல் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 22:49. அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி அவரே. அல்லேலூயா. நல்ல பலசாலி தான், பராக்கிரமசாலி தான், நல்ல யுத்த வீரன் தான் தாவீது. அல்லேலூயா. நான் யுத்தம் பண்ணி நான் ஜெயிச்சிட்டேன், நான் விடுதலை பெற்றுக்கணும்னு அவரு சொல்லலை. அல்லேலூயா. அவர் சொல்றது என்ன? அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவரே வந்துருவார். ஆபத்து காலத்தில் என்ன செய்வாரு? அவரே வந்துருவார் விடுவிக்கும்படி. அல்லேலூயா. நமக்காக வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்காக அவர் இறங்கி வருகிற தேவனா இருக்கிறார். அப்ப எத்தனை அன்பு நம்மேல் வைத்திருக்கிறார், எத்தனை விதமான பாசம் நம்மேல் வைத்திருக்கிறார், நமக்காக எவ்வளவு பரிதபிக்கிறார் என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். அவரே என் சத்துருக்களுக்கு என்னை
விலக்கி விடுவிக்கிறவர், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறார். 20ஆம் வசனத்தில் கூட வாசிக்கிறோம். ஏன்னா நம்ம மேல் அவர் என்னவா இருக்கிறாரு? பிரியமாய் இருக்கிறார். அல்லேலூயா. என் மேல் அவர் பிரியமாய் இருந்தபடியால் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். அல்லேலூயா. அவர் பிரியமாயிடுது. நம்ம மேல் அவருக்கு என்ன வந்துடுது? ஒரு பிரியம் ஏற்பட்டுருது. அல்லேலூயா. அதனால உன்னை என்ன ஆண்டவர் நேசிக்கணும். நாம் எந்த அளவுக்கு ஆண்டவரை நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் ஆண்டவர் நம்மை நேசிப்பார். அல்லேலூயா. நாம் எவ்வளவு விலகி விலகி போகிறோமோ நம்ம தான் விலகி போகிறோமே தவிர அவர் விலகாதவர். வாக்குத்தத்தம் அப்படிதான் சொல்லுது. அல்லேலூயா. நம்ம தான் அவரை விட்டு என்ன பண்ணுறோம்? விலகி போயிடுறோமே தவிர அநேக நேரத்தில் அந்த கொடுத்த வாக்குத்தத்த தகுதி இல்லாமல் ஆயிடுறோமே தவிர அவர் கிடையாது. அல்லேலூயா. அவர் சொல்லிட்டார், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாதுன்னு சொன்னவர். அல்லேலூயா. அப்போ அவர் விலக மாட்டார். அது விலகி போகிறது மனுஷன்தான். அதனால் எல்லா காரியத்திலையும் உன் வாழ்க்கையிலே எல்லாத்திலும் நீ மீட்கப்படணும். உன் பிள்ளைகள் மீட்கப்படணும், உன் குடும்பம் மீட்கப்படணும், தப்புவிக்கப்படணும். சத்துருடைய கிரியைகளுக்கு, பலவிதமான எதிர்ப்புகளுக்கு, பலவிதமான சோதனைகளுக்கு, பலவிதமான பிரச்சனைகளுக்கு, பலவிதமான காரியங்களுக்கு நீ தப்பிக்கணும்னு சொன்னால், அல்லேலூயா, நீ தப்பித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய வசனத்தை நம்பு, கர்த்தருடைய வார்த்தையின் மேல் உறுதியாயிரு. அல்லேலூயா. இங்கே கேட்குற சத்தியம் அப்படியே கொஞ்ச நேரம்தான், பிற்பாடு மாறிடுதுன்னு சொன்னால் அது ஆண்டவர் பொறுப்பல்ல. அல்லேலூயா. ஏன்னா பேசுகிறது பரிசுத்தாவியானவர், வார்த்தைகள் அவருடையது. அதை நீ நம்பணும். பிரசங்கிக்கிற நான் நம்பணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு தேவ சமூகத்திலே கர்த்தர் கொடுத்த இந்த வாக்கு தத்துவத்தின் மேல் நமக்கு நம்பிக்கை இருக்கணும். அதனால தான் சங்கீதக்காரர் சொல்கிறான், 35ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 35ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். சிறுமைப்பட்டவனை அவனிலும் பலவானுடைய கைக்கும். அல்லேலூயா. சிறுமைப்பட்டவன், ஒண்ணுமே முடியாதவன். அல்லேலூயா. ஒன்றுமே ஆகாதவன். அவ்வளோதான், எனக்கு சக்தி இல்லை, பலம் இல்லை, சப்போர்ட் இல்லை, பணம் இல்லை, உதவி இல்லை, எந்த காரியம் எனக்கு இல்லை. சிறுமைப்பட்டவனை அவனிலும் பலவானுடைய கைக்கும், சிறுமையும் எளிமையுமானவனை கொள்ளையிடுகிறவனுடைய கைக்கும் தப்புவிக்கிற உமக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தாவே என்று என் எலும்புகள் எல்லாம் எவ்வளவு ஒரு ஆணித்தரமான ஒரு விசுவாசம் பாருங்க. அல்லேலூயா. அவன் எலும்புகள், நரம்புகள், அவனுடைய ரத்தம் எல்லாம் சொல்லுமா. அல்லேலூயா. அவன் சரீரமே என்ன செய்கிறது? சொல்லுகிறது, என்னை தப்புவிக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. அப்ப நம்முடைய ஒவ்வொரு நாடி நரம்புகளும், ஒவ்வொரு தசைகளும் நமக்குள்ள என்ன இருக்கணும்? என்னை தப்புவிக்கிறவர், என்னை தப்புவிக்கிற என்னோடு வருகிறார், எனக்கு முன் செல்லுகிறார். அவர் என்னை எல்லா காரியத்திலையும் அவர் என்ன செய்வார் சொன்னா தன் வார்த்தையை அனுப்புவார். அல்லேலூயா. 107ஆம் சங்கீதத்தில் 20ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 107ஆம் சங்கீதம் 20ஆம் வசனம். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்கள் அழிவுக்கு தப்புவிக்கிறார். அல்லேலூயா. இந்த சபையில் ஆண்டவர் செய்கிற காரியம் அதுதான். தம்முடைய வசனத்தை அனுப்புறார். அல்லேலூயா. வசனத்தை அனுப்புறார். இதை பேசு, இந்த வார்த்தையை பேசு,
இதுதான் என்னுடைய வார்த்தை, இதை பேசு, அதை விட்டு வேற எதுக்கும் போறதில்ல. அல்லேலூயா. கர்த்தருடைய அவர் தமது வசனத்தை என்ன பண்றாரு? அனுப்புறாரு. அல்லேலூயா. வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்கள் அழிவுக்கு என்ன செய்கிறார்? தப்புவிக்கிறார். அல்லேலூயா. வசனம் தான், வசனத்தை நம்பணும், வார்த்தையை நம்பணும். வார்த்தை தான் தேவன், தேவன் தான் வார்த்தை. அல்லேலூயா. மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால பிழைப்பா. வார்த்தையை நம்பு, இந்த வசனத்தை வாசி, இந்த வசனத்தின் மேல் விசுவாசம் வை, இந்த வசனத்தை ஏற்றுக்கொள், இதற்குள்ளே உன்னை ஒப்புவித்து விடு. அல்லேலூயா. வார்த்தை தான் உன்னை என்ன செய்கிறது? தப்புவிக்கிறது. சில பேருக்கு இந்த வார்த்தைக்கு அவங்களுக்கு சம்பந்தமே இருக்காது, வாசிக்கவே மாட்டாங்க, பைபிள் தொடர்றதே கிடையாது. இந்த மாதிரி கூட்டத்தில் மட்டும்தான் அந்த பைபிள் எடுக்கிறது, மற்ற நேரத்தில் என்ன பண்ணுறதில்ல, தொடர்றதே கிடையாது. எப்படி விடுதலை கிடைக்கும்? எப்படி தப்புவிப்பார் ஆண்டவர்? அல்லேலூயா. நீ சூழ்நிலையிலே வேத வசனத்தை வாசிக்கும்போது அது உன்னை ஆறுதல் படுத்தும், அது உன்னை பலப்படுத்தும், அது உன்னை சத்துருடைய கையில் இருந்து செய்யும், இந்த வார்த்தை விடுவிக்கும். ஏன்னா இந்த வசனத்துக்கு தான் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் தான் அல்லேலூயா அவனை ஜெயிக்க முடியும். அதனால் இந்த வார்த்தை உள்ளத்தில் இருக்கணும். பிரசங்கத்தை கேட்டால் பிரசங்கம் மனதில் அப்படியே பதிய வச்சிடணும், இருதய பலகையில் அப்படியே எழுதி வச்சிடணும். அதுதான் நம்மை விடுவிக்கும். அல்லேலூயா. தப்புவிக்கிறவர், அவரை விட்டா யார்? தப்புவிக்கிறவர் யார்? அல்லேலூயா. 43 ஏசாயா 43:13 கூட சொல்லுகிறது. ஏசாயா 43 அதிகாரம் 13 வசனம். நாள் உண்டாகாதற்கு முன்னே, அல்லேலூயா, நானே இருக்கிறேன், என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லை, நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் கையிலிருந்து ஒருவனும் பறிக்கவும் முடியாது, எடுக்கவும் முடியாது. சகல அதிகாரம் உள்ளவர், அவருடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருக்கிறாய். அல்லேலூயா. நம்ம எல்லாம் யார் கரத்தில் இருக்கிறோம்? இது மறந்துடுறதுனால்தான் பலவீனம் தாக்குது. கர்த்தர் எங்கே இருக்கிறாரு, என்ன செய்கிறாரு, என் ஜபம் கேட்டாரோ கேட்கலையோ, இதெல்லாம் அவிசுவாசங்க. பல சொந்த இஷ்டம், சுயநலம், சுய எண்ணங்கள்லாம் வந்து என்ன பண்ணுது? ஆட்டி படைச்சிடுது. நான் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற ராஜ முடியுமா இருக்கிறேன், நான் அவருடைய கரத்தில் இருக்க, என்னை கர்த்தர் ஏந்தி கொண்டு இருக்கிறார். கர்த்தர் என்னை உலக தோற்றத்துக்கு முன்னாலேயே கர்த்தர் தெரிந்து கொண்டு இருக்கிறார். அவர் என்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். அவர் சர்வ வல்லமையில் தேவன் என்று சொல்லி எப்போது முழு நம்பிக்கையோடு அவர் ஸ்தானத்திலே, அவருடைய சமூகத்திலே, அவருடைய சன்னதியிலே, அவர் சமூகத்திலே உறுதியாய் நீ நிற்கிறாயோ, கர்த்தர் தப்புவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் தானியேல் 3:17 3 பேரும் அதான் சொல்றாங்க, உறுதியா சொல்றாங்க. 3:17 என்ன சொல்றாங்க? நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சுவாலைக்கும். அல்லேலூயா. ஒரே உறுதியா தீர்மானமா சொல்றாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த தீர்மானத்தின் உறுதி என்ன? எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கு எங்களை அவர் தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். நீங்களாக்க, விடுவிக்க, தப்புவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நம்பிக்கை, இந்த தீர்மானம் சில நேரத்தில் தடுமாடிடுது. ஆனால் தடுமாடக்கூடிய சூழ்நிலை தான் அது, நிர்பந்தமான ஒரு சூழ்நிலை தான். ஆனால் அப்பேற்பட்ட நிர்பந்தமான சூழ்நிலையில கூட அவங்க உறுதியுள்ள மனசாட்சி, மனப்பான்மை, மனப்பக்குவம் அவங்களுக்குள்ள
திடமாய் இருந்தது. அல்லேலூயா. அந்த திடமான விசுவாசத்தை பார்த்து அவங்க சொல்படியே ஆண்டவர் தப்புவிக்க வல்லவராய் வந்துட்டார். அல்லேலூயா. அக்கினியின் சோதனை மத்தியிலே கர்த்தர் கூட உலாவ ஆரம்பித்தார், விடுவிக்க வல்லவராய் இருந்தார். அதனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட அப்படி கிரியை செய்கிற தகப்பனா இருக்கிறார். 97 சங்கீதம் 10 வசனத்தை வாசிப்போம். 97 சங்கீதம் 10 வசனம். கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே என்ன பண்ணுமா? தீமையை வெறுத்துரு. அல்லேலூயா. தீமையை வெறுத்து விடுங்கள். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கனின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். அல்லேலூயா. நாம் செய்யறது தீமைகள் என்ன பண்ணுமா? வெறுத்தணும், வெறுக்கணும். பாவத்தை வெறுக்கணும், அசுத்தங்களை வெறுக்கணும், கெட்ட கிரிகளை வெறுக்கும்போது அவர் வந்துருவார். அல்லேலூயா. அவர் தப்புவிக்கிறவர் வந்தே வந்துருவார். எரேமியா 20:13 வாசிக்கிறோம். எரேமியா புஸ்தகம் 20:13. கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை துதியுங்கள். அவர் எளியவனுடைய ஆத்துமாவை பொல்லாதவர்களை கைக்கு தப்புவிப்ப. நீ பாடு, துதி. அல்லேலூயா. இது எப்போ அடங்குதோ அப்போதான் சத்துரு எழும்பிடுறான். துதி, பாடல், ஜெபம், விசுவாச நம்பிக்கையெல்லாம் எப்போ நமக்குள்ள பலவீனப்படுதோ அவனுக்கு பலம் வந்துடுது. நம்ம அதை செய்ய ஆரம்பிக்க அவன் பலம் போயிடுது. இதுதான் இருக்கிறது. அல்லேலூயா. துதிக்க நீ ஆரம்பிக்கும் பொழுது, ஸ்தோத்திரிக்க ஆரம்பிக்கும் பொழுது, ஆண்டவரை குறித்து பாடும் பொழுது, அல்லேலூயா, தேவ சமூகத்தில் சத்துரு வெளியேறான். அவன் பலவீனப்பட்டுறான். அவனால் முடியாது, மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. ஆனால் சொல் பேச்சு கேட்காதவங்க, அல்லேலூயா, நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது, அப்படிதான் போனாங்க. அவர் பவுல் சொன்னார், வானாப்பா அந்த கப்பல் ஏறாதீங்க, கப்பல் சேதம் நிறைய வரும், நிறைய ஆபத்து வரும், நிறைய காரியம் நேரிடும் அப்படின்னு என்ன பண்ணார். அப்போஸ்தலர் 27 பவுல் சொன்னார். சொன்னதுக்கு அவனுங்க என்ன பண்ணிட்டானுங்க, பவுலுடைய வார்த்தை காட்டிலும் மாலுமுடைய வார்த்தை தான் என்ன செய்தாங்க, அதிகமாக நம்பினாங்க. அல்லேலூயா. அதனால பவுல் என்ன சொல்ற, 20 வசனத்தில் வாசிங்க. 20. இனி தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கையை முழுவதும், அதுதான் ஒரு கர்த்தருடைய பிள்ளை ஆசாரியனுடைய வார்த்தை, ஊழியக்காரருடைய வார்த்தை, தேவ வார்த்தை. அங்கு புறப்படுகிற சத்தியம் தேவனுடையது. அதை நீ விசுவாசித்து அதுக்கு கீழ்ப்படிந்து அதற்கு பயந்து அதற்கு நீ நடக்கும் பொழுது, அல்லேலூயா, உன் வாழ்க்கையிலே தேவ பிள்ளையே வரக்கூடிய ஆபத்துக்கு விலக்கி கர்த்தர் உன்னை தப்புவிப்பார். அதுக்காகத்தான் கர்த்தர் தன் தாசனை கொண்டு பேசுறார். அல்லேலூயா. அதை சில பேர் அலட்சியப்படுத்திடுறது. எல்லாரையும் நான் சொல்ல, சில பேர் இப்படி தான் இருக்கிறாங்க. என்ன சொன்னாலும் அந்த கீழ்ப்படிதல் இல்லை, அந்த பயம் இல்லை, அந்த பக்தி இல்லை, ஏனோ தானோ வந்த போன அவ்வளோதான். அந்த மாதிரி வாழ்க்கையில் போயின்னு இருக்கிறதுனால்தான் ஒரு விடுதலை இல்லை, ஒரு மீட்பு இல்லை, ஆண்டவர் தப்புவிக்க அவரால் முடியாத போயிடுது. அல்லேலூயா. ஆனாலும் பவுல் என்ன சொல்கிறார், 22 25 வரைக்கும் வாசி, ஜெபம் பண்ணலாம். அல்லேலூயா. நான் ஆராதிக்கிறவர், நான் சேவிக்கிறவர், அவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா.
அவர் சொல்றாரு, கப்பல் சேதம் தான் ஏற்படுமே தவிர உயிர் சேதம் எதுவும் ஏற்படாதுன்னு என் ஆண்டவர் எனக்கு சொல்லிட்டார். பவுலே, நீ ராயனுக்கு முன்பாக என்ன செய்யணும்? நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. அதனால உன் நிமித்தமாக உன் கூட இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் நேரிடாது. ஹல்லேலூயா. ஆகினால கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் நம்ம கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை எல்லா தீமைகளை வெறுத்துரு. ஹல்லேலூயா. எல்லாத்தையும் வெறுத்துரு. ஆண்டவருக்காக ஒப்பு கொடு. கர்த்தர் உன்னை விசாலத்தில் கொண்டு போய் உன்னை உயர்த்தி சத்துருடைய கைக்கு உன்னை விலக்கி என்ன செய்வார்? தப்பு வைப்பார். ஹல்லேலூயா. எல்லா காரியத்திலையும் நாம் நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய விசுவாசம், நம்முடைய துதி, நம்முடைய ஸ்தோத்திரம், நம்முடைய ஜெபம். ஹல்லேலூயா. தேசம் யார் கையில் இருக்குது? அசீரியன் கையில் இருக்குது. ஆண்டவர் அசீரியன் கைக்கு விலக்கி நம்ம என்ன செய்வார்? தப்பு வைப்பார். ஹல்லேலூயா. தேசத்தை அசீரியன் கையிலிருந்து பிடிங்கி என்ன செய்வார்? தம் பிள்ளைகளுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட தேவன் நம்மோடு இருக்கிறார். ஒரு நம்பிக்கை விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் நாம் எழுந்து நிற்போம். பரிசுத்த ஆவியானுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து, ஆவியானவரே, இந்த நாளிலே இந்த வாக்கு தத்தம் இந்த மாதத்தில் எனக்கு நீர் கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, என்னை தப்பு வைக்க, என் குடும்பத்தை தப்பு வைக்க, என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் தப்பு வைக்க நீர் வல்லவராயிருக்கிறீர். உம்மை நம்புகிறேன் ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன். துதி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறேன். உடைய சமூகத்தில் நான் நிற்கிறேன். எனக்கு பலன் கொடுத்து என்னை நடத்தும். உம்முடைய ஆவியால் நான் எப்போது களி கூறும்படி என்னை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுகிறேன் சொல்லி பரலோக ராஜ்யத்தை நோக்கி எல்லாரும் ஸ்தோத்திரிப்போம். ஒரு நிமிஷம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாம். எல்லாரும் துதிக்கலாம். துதிங்க, நம்பிக்கையோடு துதிங்க, விசுவாசத்தோடு. ஆண்டவர் கொடுத்த நல்ல வாக்கு தத்தம். ஆண்டவர் தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். எல்லா கிரிகளுக்கும் ஆண்டவர் தப்பு வைப்பார். எல்லாம் வெறுத்துரு, எல்லாத்தையும் வெறுத்து விட்டுவிடு. தேவனை நம்பு, தேவனுடைய பாதத்தில் ஒப்புக்கொடு. அவரே என் கண்மலை, அவரே என் ராஜா, அவரே எனக்கு அடைக்கலம், அவரே எனக்கு ஆதரவு, அவரே எனக்கு பலன், அவரே எனக்கு எல்லாம் என்று சொல்லி, நீங்க போது ஆண்டவரே, நீங்க போது ஏசப்பா, நீங்க போது ஏசப்பா, நீங்க போது ஏசப்பா, நீங்க என்னிலே வாசம் பண்ணினால் போது ஆண்டவரே, என் கூட இருந்தா போது ஆண்டவரே, நீங்க ஒருவர் மாத்திரம் என்னை தப்பு வைக்க வல்லவராயிருக்கிறீங்க என்ற நம்பிக்கையோடு கர்த்தரை நோக்கி நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.